காலை வணக்கம். இது 88.9 தாளம் FM. நான் உங்கள் ஆர்ஜே ஊர் சுற்றும் வாலிபன். அடுத்து வரப்போகும் பாடல் இசை ஞானி இளையராஜா அவர்களின் இசையில், பின்னணி பாடகர் மனு அவர்களின் குரலில் இனிமையான நெஞ்சை வருடும் பாடல் இதோ உங்களுக்காக. பட்டு பட்டு பூச்சி போல எத்தனையோ வண்ணமென்றும் நட்டு வச்சு நாம் பறிக்க நான் வளர்த்த நந்தவனம் கட்டி வைக்கும் என் மனச. வணக்கம் மக்கள், எல்லாரும் ஹெல்த்தியா இருக்கீங்க, சேஃபா இருக்கீங்க நம்புறேன். கார் ஓட்டிக்கிட்டே இன்ட்ரோ பண்ணனா அது நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீடியோஸ் போட்டா லைக் வர மாட்டுது, வியூஸ் வர மாட்டுது, கமெண்ட்ஸ் வர மாட்டுது. ஆனா கன்ஃபார்மா ஒரு அன்சப்ஸ்கிரைப் மட்டும் நடக்குது. அதனால இந்த வாட்டி நான் டைரக்டா ஸ்பாட்டுக்கே வந்து விளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் இப்ப எங்க இருக்கேன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. மாடன் ராமராஜன் மாதிரி ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு மாடு கொஞ்சம் போது நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். எஸ், நான் ஒரு ஃபார்முக்கு தான் வந்திருக்கேன். இந்த வீடியோல நீங்க கனடால ஒரு ஃபார்ம் எப்படி இருக்கும், அங்க எப்படி மில்க் ப்ரொடியூஸ் பண்றாங்க, பேசிக்கலி நீங்க கிராசரி ஸ்டோர்ஸ்ல வாங்குற பால் ஸ்கிராட்ச்ல இருந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, அதை தான் இந்த vlogல என் கூட சேர்ந்து நீங்க பார்க்க போறீங்க. நான் வந்திருக்கிற ஃபார்ம் பேரு ஷெல்டன் கிரீக் டெய்ரி ஃபார்ம். ஏங்க வந்திருக்கேன்னா, இவங்க மட்டும் தான் இப்போதைக்கு ஃபார்ம் டூர் கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ இங்க மட்டும் தான் A2 மில்க் கிடைக்கும். நம்ம ஊர்ல A2 மில்க்குங்கிறது காமனானது. பட் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா A2 மில்க்குங்கிறது ரொம்ப ரேரான இடங்கள்ல தான் கிடைக்கும். சரி, டெய்ரி ஃபார்ம்ல போய் vlog பண்ண போறோம். பேசாம ஏன் ஒரு A2 மில்க் கொடுக்குற ஃபார்முக்கே போக கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இங்க கிளம்பி வந்துட்டேன். போலாமா? ஓ, இப்பதான் சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, நான் உங்கள் ஊர் சுற்றும் வாலிபன். நவ் லெட்ஸ் கோ. இவங்க ஃபார்ம் டூருக்கு ஆன்லைனில் புக்கிங்ஸ் எடுத்துக்கிறாங்க. லிங்க் அண்ட் டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இதை ஓன் பண்ணிட்டு இருக்கிற டெனான் ஃபேமிலி செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே நெதர்லாண்ட்ஸ்ல இருந்து கனடாவுக்கு இமிகிரேட் ஆனாங்க. மொத்தம் 600 ஏக்கர் ஃபார்ம் லேண்ட் இது. 75 ஹவுஸ் வரைக்கும் வச்சிருக்காங்களாம். மற்ற விஷயங்களை பானுல போய் பார்ப்போம். நீங்க எவ்வளோ போட்டோஸ் வீடியோஸ் வேணா எடுத்துக்கோங்க, மறக்காம எங்களை டேக் மட்டும் பண்ணிருங்கன்னாங்க. என்ன மனுஷன்யா. இதெல்லாம் ஷெல்டன் கிரீக் டெய்ரி ஃபார்ம் வாங்கின அவார்ட்ஸ். மாட்டு கொட்டகைனாலே அழுக்காக தானே இருக்கும். நம்ம ஷூஸ் அழுக்காகாமல் இருக்க டிஸ்போசபிள் கவர் வச்சிருக்காங்க. சூப்பர்மேன். இந்த பான் ஸ்ட்ரக்சரை ஃப்ரீ ஸ்டால் பான்னு சொல்லுவாங்க. நீங்களே பாருங்க, மாடுங்களாம் ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கோம். அதுக்கு வேணுங்கிறப்ப வந்து சாப்பிடும். அப்புறம் பால் கறக்க அதுவே இஷ்டப்பட்டா இந்த மிஷினுக்கு வந்துடும். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். பானில் ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ண விஷயம், பூச்சி ஈன்னு ஒன்றுத்தையும் காணும். அதுக்கு காரணம் இதோ ஏர் ஃப்ளோக்காக எவ்வளோ ஃபேன்ஸ் வச்சுருக்காங்க. அக்னி நட்சத்திர வெயிலில் வீட்டில் இருக்கும்போது கரண்ட் போயிடுச்சுன்னா எவ்வளோ அவசரப்படுவோம். மாடுங்களும் பாவம் தானே. சம்மர் டைம்லையும் பானை ஐடியல் டெம்பரேச்சரில் வச்சுக்க மேலே பாருங்க கம்பி கட்டியிருக்காங்களா. இதான் டெம்பரேச்சர் அண்ட் மாய்ஸ்சர் சென்சர்ஸ். பான் உள்ள என்ன டெம்பரேச்சர் இருக்குன்னு மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப கூல் ஆயிடுச்சுன்னா ஃபேன்ஸை நிறுத்திடுவாங்க. இன்கேஸ் ரொம்ப சூடாக இருக்குன்னா ஃபேன்ஸ் ஃபுல் ஸ்பீடில் ஓடும். அப்போது இதுதான் கம்பி கட்டுற கதையோ. இன்னொரு சம மேட்ரு, விண்டோஸ் பிளைண்ட்ஸும் சென்சரோட கனெக்ட் ஆகிருக்கு. பீக் சம்மர் அப்ப உள்ள ஓவர் வெயில் வரக்கூடாதுன்னு பிளைண்ட்ஸும் ஆட்டோமேட்டிக்கா மூடிடுமா. எப்பா, மாடுகிட்ட பால் எடுக்க இவ்வளோ பண்ணணுமான்னு நீங்க யோசிக்கலாம். பட் இவங்களோட பஞ்ச் லைன் என்னன்னா, ஹாப்பி கவ் மோர் மில்க். மாடே மாடே பால் கொடுனா கொடுக்குமா? அது ஹாப்பியா இருந்தா தானே கொடுக்கும். அதுக்கு தான் இவ்வளோ செட்டப். நாம ஸ்மார்ட் வாட்ச் போட்டுக்கிட்டு ஃபிட்னஸ்னு சீன் போடுறோம்ல,
மாடுங்களுக்கும் ஸ்மார்ட் காலர்ஸ் வந்துருச்சு. உள்ளேயே ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருக்குது. ஏன்னா வெளியே போய் மேயணும்ல. இதை ருமினேஷன் காலர்னு சொல்லுவாங்க. லொக்கேஷன் ட்ராக்கிங்னு இல்லாமல் மாடு ஆக்டிவாக இருக்கா, நிறைய ஸ்டெப்ஸ் போடுதா, இல்லை ஏதாச்சும் ஸ்ட்ரெஸ்ஸுனால டல்லாக இருக்கா, இனி எதர் ஹெல்த் இஷ்யூஸ்னு ஒவ்வொரு மாட்டையும் ஸ்பெசிஃபிக்காக மானிட்டர் பண்ணலாம். மாடுங்களோட டயட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சம்மர் டைமில் ஜாலியாக வெளியே போய் மேய்ஞ்சிட்டு வரோம். அதான் இவங்களுக்கு 600 ஏக்கர் ஃபார்ம் இருக்குல்ல. வெறும் புல் மட்டும் சாப்பிட்டா போதுமா? நமக்கெல்லாம் ஒரு வயிறு, மாட்டுக்கு 4 வயிறு. வீட்டில் எவ்ரி 1 hour போய் ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தா நம்மளை திட்டுவாங்களே, என்னடா மாடு மாதிரி அசை போட்டுட்ருக்கேன்னு. மாடுங்க நிறைய சாப்பிடணும். ஆனால் அதை பொறுமையாக மென்று சாப்பிட்டாதான் உடம்பை பலப்படுத்திக்கிட்டு பால் கொடுக்க ரெடியாகும். புல் மேய்ஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் சாப்பிட இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா வைக்கோல் மிக்ஸ் இருக்குது. இதுலேயே மக்காசோளம், அப்புறம் சிலேஜ்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபெர்மெண்டட் கிரீன்ஸ் அண்ட் கிராஸ்லாம் கலந்துருக்காங்க. இதில் ஹைலைட் என்னென்னா, இவங்க ஃபுட்டு எதையும் வெளியே இருந்து வாங்குறதில்ல. ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் இவங்க ஃபார்ம்லேருந்தே வருது. என்ன 600 ஏக்கர் ஃபார்ம் இருக்குல்ல. வின்டர் டைம்லேயும் இதை தான் சாப்பிட்டுட்டு இருக்குங்க. ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் மாடு சாப்பிட்றதுலையும் தண்ணி குடிக்கிறதுலையும் செலவு பண்ணுது. மாடு மட்டும் ஃபுட் பிளாகராக இருந்துச்சுன்னா இந்நேரம் முக்பாங் வீடியோஸ் போட்டு காசு அள்ளி இருக்கும். ஒவ்வொரு மாட்டுக்கும் அதோட வயசுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடை மாற்றிக்கிட்டே இருப்பாங்களாம். ஆல்சோ இவங்க டெய்லி நியூட்ரிஷனிஸ்டையும் கூட்டிகிட்டு வந்து ஒவ்வொரு மாடும் ஹெல்த்தியாக இருக்கா, டயட் சேஞ்சஸ் ஏதாச்சும் பண்ணணுமானும் பார்த்துப்பாங்களாம். என்ன மனுஷங்கய்யா. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், மாட்டுக்கு இவ்வளோ இன்புட்ஸ் போதுன்னா அவுட்புட் எவ்வளோ இருக்கும், அதை எப்படி நான் மேனேஜ் பண்ணுறாங்கன்னு. இதோ ஆட்டோமேட் பண்ணியாச்சு. மாடு போடுற விட்டத்தை அப்படியே வலிச்சு எண்டில் ஓரம் கட்டிடுது. இதை வெளியே பெரிய கிணறு மாதிரி ஒன்று கட்டி வச்சுருக்காங்களே, அதில் டம்ப் பண்ணிடுவாங்க. கிட்டக்கெல்லாம் போய் பார்க்க முடியாது, ஏன்னா ஓவர் மீத்தேன் கேஸ் அடிச்சிட்டு இருக்கோம். அப்புறம் ஃபார்ம் டூர் பார்க்க வந்த எனக்கு ஃபேர்வெல் டூர் தான். இதை சேர்த்து வச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்க வயலுக்கு உரமாக போட்டுக்கிறாங்க. மாட்டோட அவுட்புட்டை எடுத்து சாயிலில் போட்டு அதில் விளைஞ்ச கிராப்ஸை எடுத்து மாட்டுக்கே இன்புட்டாக கொடுக்குறாங்க. சும்மாவா சொன்னாரு தளபதி? வாழ்க்கை ஒரு வட்டண்டா. இங்க ஒவ்வொரு மாடையும் ஐடென்டிஃபை பண்றதுக்காக கழுத்துல டேக் மாட்டிருக்காங்களே, அதுல நம்பர்ஸ் இருக்கும். ஒரு சூப்பர் கதை சொன்னாங்க. 1953 தான் ஷெல்டன் கிரீக் ஃபார்ம் செட் பண்ணாங்க. அதுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் வாங்கின மாட்டோட பேரு மேகி. உங்க மைண்ட் அதுக்கு போகுமே, கதை அது இல்லை, கேளுங்க. இங்க புதுசா எந்த மாடு பிறந்தாலும் மேகி இல்லாம வந்திருக்காதுல, அதனால மாட்டுக்கு எம்ல தான் பேர் வைப்பாங்களாம். 2 நாள் முன்னாடி தான் புதுசா அழகா ஒரு குட்டி பிறந்திருக்கு. இதுக்கு எம்ல என்ன பேர் வைக்கலாம்லாம் நம்ம கிட்ட சஜஷன்ஸ் கேட்டாங்க. நானும் சொன்னேன். உங்களுக்கு ஏதாச்சும் பேர் தோணுச்சுன்னா கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. மாடே எம்ல தானே ஆரம்பிக்குது, பேசாம மாடுனே வச்சிடலாமே, அப்பெல்லாம் வந்து சொல்லக்கூடாது. நிறைய மாடுங்க இருக்கிறதால தெரிஞ்சோ தெரியாமலோ பிறந்த குட்டியை ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு தனியாக எடுத்து வச்சிருக்காங்க. மேலே ஃபனல் மாதிரி இருக்குல்ல, ஃபீடிங் பாட்டில் மாதிரி, இது வழியாக தான் குட்டிக்கு பால் கொடுக்குறாங்க. கண்ணுக்குட்டி கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அம்மா கிட்டே போய் சேர்த்துருவாங்களாம். ஸ்டார் வார்ஸில் வர R2D2 மாதிரி ஒன்று இருக்குல்ல, மாட்டுக்கு வந்து சைடில் தீவனம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் செதறி கிடந்துச்சுன்னா திரும்ப ஒதுக்கி வைக்கிறதுக்காக இந்த ரோபோ மிஷினை வச்சுருக்காங்களாம். ஸோ யாராச்சும் வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. இதான் ரோபோவோட சார்ஜிங் ஸ்டேஷன். மாட்டுக்கு அரிப்படுத்தா அதுவே வந்து சொரிஞ்சுக்கிறதுக்காக ப்ரஷ்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து நின்னா மட்டும் போதும், நாங்களே சொரிஞ்சு விட்டுருவோன்னு எவ்வளோ ஆட்டோமேஷன் வேலைகள் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். அட பாவிகளா, இதுக்கெல்லாம் ப்ரஷ்ஷானு நீங்கள் யோசிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், மாடுங்க சந்தோஷமாக ஹாப்பியான என்விரான்மெண்ட்டில் இருந்தால் தான் நிறைய பால் கொடுக்கும். அதுக்காக தான் இந்த செல்ஃப் கேர் மசாஜ் ஃபீச்சர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. கருப்பு வெள்ளை பேட்டர்னில் இருக்கிற இந்த மாடுங்க ஹோல்ஸ்டீன் பிரீட்ல வரும். பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு மாடு பால் கொடுக்க வந்துருச்சு பாருங்களேன். இதுக்கு முன்னாடி பால் கொடுத்த மாடு அங்கே தண்ணி குடிக்க போயிடுச்சு. சூப்பர் மார்க்கெட்டில் நுழைஞ்ச உடனே எப்படி நம்மள ஐட்டம்ஸ்லாம் வாங்க தூண்டுறாங்க, அதே மாதிரி தான் பானும் செட் பண்ணியிருக்காங்க. மாடுங்க ஃப்ரீயாக ரோம் பண்ண பெரிய ஏரியா, படுத்து ரெஸ்ட் எடுக்க மணல் பெட்டு, அங்கங்கே சாப்பாடு, அதெல்லாம் நேவிகேட் பண்ணிட்டு வந்தா ஆட்டோமேட்டட் மில்கிங் சிஸ்டம். அதுக்கு எதிர்த்தாப்புலேயே லைனாக தண்ணி குடிக்க ஃபீட் ரஃப்ஸ். ஸோ லே அவுட் எப்படி இருக்குன்னா, ட்ரிங்க் ஈட் ஸ்லீப் மில்க் ரிப்பீட், ட்ரிங்க் ஈட் ஸ்லீப் மில்க் ரிப்பீட், ட்ரிங்க் ஈட் ஸ்லீப் மில்க் ரிப்பீட். யாராச்சும் வந்து பாட்டு பாடி பால் கறக்கிற கதையே இங்க இல்ல. நீங்களே கண்கூடா பாக்குறீங்களே, மாடே வாலண்டியரா வந்து பால் கொடுக்குது. இத ஆட்டோமேட்டிக் மில்கிங், ரொபோட்டிக் மில்கிங்லாம் சொல்லுவாங்க. எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத உள்ள போய் பார்க்கலாம்.
சைட் கேட்டை திறந்து உள்ள வந்த உடனே கேட்டு லாக் ஆயிரும். சென்சர்ஸ் மூலமா மாடு கழுத்துல இருக்கிற டேகை ஸ்கேன் பண்ணி அதை பத்தின டீடைல்ஸ்லாம் எடுத்துக்கும். இப்பதான் பால் கொடுத்துட்டு திரும்ப வந்திருக்குன்னா கேட் உடனே திறந்துரும், மாடு வெளியே போயிடும். அப்படி இல்லைன்னா கீழே லேசர் அடிக்குது பாருங்க, அது மாட்டோட மடியை கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் நல்லா கிளீன் பண்ணிரும். ஸோ மில்க்ல எந்த கண்டாமினேஷனும் இருக்காது. அப்புறம் இந்த பிரஷஸ் வச்சு மடியை மசாஜ் பண்ணி பால் கொடுக்க சிமுலேட் பண்ணும். அப்புறமா சென்சர்ஸ் மூலமா மாட்டோட ஒவ்வொரு மடியவும் கண்டுபிடிச்சு டீத் கப்ஸை ஃபிக்ஸ் பண்ணிரும். மாடும் பால் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதோ இந்த டேங்க்ல பால் கலெக்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்க. அங்க ஸ்கிரீன்ல மாட்டோட டீடைல்ஸ், ஒவ்வொரு காம்ல இருந்தும் எவ்வளவு குவான்டிட்டி பால் வந்துட்டு இருக்குன்னா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. பேசிட்டு இருக்கிற டைம்லயே 5 லிட்டர் மேல கொடுத்துருச்சு. கீழே ஒரு ஒயிட் பாக்ஸ் இருக்குல்ல, அது மில்க் குவாலிட்டியை ரியல் டைம்ல டிடெக்ட் பண்ணும். இப்ப மாட்டுக்கு உடம்பு சரியில்லை, அதனால பால் சுத்தமா இல்லைன்னா இதை அலர்ட் பண்ணிரும். அந்த கெட்ட பாலை அப்படியே வேற டேங்க்கு அனுப்பிடும். பால்ல எந்த கலப்படமும் இல்லைன்னா இந்த பைப் கனெக்ஷன் வழியா கலெக்ஷன் ஸ்டேஷனுக்கு போயிடும். அதை நாம நெக்ஸ்ட் பார்ப்போம். த்ரூ அவுட் த ப்ராசஸ் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இவங்க மாடுங்களை டார்ச்சர் பண்றதே இல்லை. அதுவா இஷ்டப்பட்டாதான் வந்து பால் கொடுக்கும். ரோபோட் மிஷின் கூட மாடு அபியூஸ் பண்ணாம அதுக்கு ஏத்த பிரஷர் அண்ட் டைமிங்ல தான் பால் கறக்குது. இதுதான் கலெக்ஷன் ஸ்டேஷன். மாடுங்க கிட்ட இருந்து ஃப்ரெஷ்ஷா வர பால் ரா மில்க் தானே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க கையில வச்சிருக்கிற ஃபில்டர் ஷீட்ல அதை பாஸ் பண்ணி கிளீன் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப்ல தான் ஃபில்டர்ஸை ஃபிட் பண்ணுவாங்க அண்ட் அதை ஃப்ரீக்வெண்டா ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். ஃபில்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே 2 பெரிய டேங்க்ஸ் இருக்குல்ல, பால் அங்க போயிடும். சின்னதா இருக்கிறது A2 மில்க் ஸ்டோர் பண்ண, பெரிய டேங்க் ரெகுலர் மில்க்கு. எக்ஸஸ் ஆன பாலை மேல பாய்லர் டேங்க் மாதிரி இருக்கு பாருங்க, அதுல ஸ்டோர் பண்ணிடுவாங்க. மாட்டோட உடம்புல இருந்து பால் வெளியேறும் போது 38 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும். பால் கெட்டு போகாம இருக்கணும்னா அது 4 டிகிரி செல்சியஸ் கீழே இருக்கணும். அதை தான் இந்த 2 டேங்க்கும் பாத்துக்குதுங்க. படோ சைஸ் ரெஃப்ரிஜிரேட்டர்னு சொல்லலாம். டேங்க் ஓரளவுக்கு ஃபில் ஆன உடனே கீழே அண்டர் கிரவுண்ட் பைப் கனெக்ஷன்ஸ் எல்லாம் போகுது. அதான் ஒரு பில்டிங் தெரியுதா, அதுதான் பாட்லிங் ஸ்டேஷன். பாலை டைரக்டா அங்க பம்ப் பண்ணிடுவாங்க. அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு பாட்லிங் ஸ்டேஷனுக்கு லீவா. ஏதாச்சும் வீக் டே மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறோம் நாங்க. அவங்க சேனல்ல வீடியோஸ் இருக்கு, அதையும் உங்களுக்கு காட்டிடுறேன். That's it folks. ஸ்டார்டிங்லேயே பாட்டை கட் பண்ணிட்டேன், பரவாயில்ல, இங்க போட்டுடலாம். செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திரு. எக்ஸஸ் பால் பத்தி சொன்னல, அதை இந்த டிராக்டருக்கு மாத்தி கண்ணுக்குட்டிங்களுக்கே தந்துருவாங்களாம். வெளியே வந்த உடனே தான் நோட் பண்ண, மேல வென்டிலேஷனுக்கு ஓப்பனிங்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. பார்ன் உள்ள நிறைய ஏர் ஃப்ளோ இருந்தாதான் பாக்டீரியாஸ்லாம் சேராது. ஹெல்தி கவ், பியூர் மில்க். எப்படி ஃபார்ம் டூர் உங்களுக்கு பிடிச்சதா? நான் ஒரு ஃபார்ம் விசிட் பண்றது தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எனக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. இண்டஸ்ட்ரி லெவல்ல ஒரு பெரிய ஃபார்மா இல்லாம லோக்கல் ஃபேமிலி ரன் ஃபார்ம் எப்படி இருக்கும்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் டூர் முடிச்சுட்டு வந்தோடனே எனக்கு ஃப்ரீயா சாக்லேட் மில்க் கொடுத்துருக்காங்க. பட் இதை நான் வீட்டுக்கு போய் தான் ட்ரை பண்ண போகிறேன். அப்புறம் இங்கே சில சாம்பிள் மில்க்கும் வச்சுருக்காங்க. காஃபி மில்க்கு, ஸ்மோர்ஸ் மில்க்கு, அப்புறம் இன்னர் மில்க்கு, ஸ்ட்ராபெரி மில்க் 3 இருக்குது. 3ஐயும் ட்ரை பண்ணேன். அல்டிமேட்டாக இருந்தது. உள்ள எங்களுடைய ஸ்டோர் இருக்குது, அதில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு போய் செக் பண்ணிட்டு உங்களை அப்புறமா மீட் பண்ணுறேன். ஓகே, ஃபார்ம் வந்து பார்த்த மாதிரியாச்சு. அப்படியே வீட்டுக்கு தேவையான பால் அண்ட் காய்கறிகள்லாம் இங்கே வாங்கின மாதிரியாச்சு. நான் கனடா வந்ததுலேருந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக ஷெல்டன் க்ரீக் ஃபார்மோட மில்க் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு அவங்களோட A2 மில்க் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் எனக்கு வந்து அது குடிக்கிறதுக்கு நல்ல ஈஸியாகவும் நல்ல கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது.
இவங்க ஒரு ஃபார்ம் இங்கே தான் வச்சுருக்காங்க. அதனால் இந்த ஃபார்ம் வந்து பார்க்கணுன்னு நானும் அதே 2 இயர்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் பேண்டமிக்னால அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ண உடனே புக் பண்ணிட்டு இங்கே வந்துட்டேன். அண்ட் எனக்கு இந்த டூர் ரொம்ப பிடிச்சிருந்தது. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த உங்களுக்கும் இந்த டூர் வந்து பிடிச்சிருக்கும். இதில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்ததுன்னா மறக்காமல் ஊர் சுற்றும் வாலிபன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாச்சும் விஷயங்கள் என்கிட்ட சொல்லணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு வந்து இன்னும் ஒரு பெட்டர் கண்டென்ட் கொடுக்க உதவியாக இருக்கும். சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from ஊர் சுற்றும் வாலிபன்.